ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். ஒருத்தர் புதுசாக ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிருந்தாரு. அந்த ஆஃபீஸில் ஆக்சுவலாக அந்த பொசிஷனுக்கு வேறு யாரோ வர்றதா இருந்து கடைசி நேரத்தில் தலைமை நிலையம் இவரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஆகையினால இவர் போனப்பவே எல்லாரும் இவரை அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கார்டியலாக இவர் கூட இருக்கலை, இவரை ஃப்ரெண்ட்லியாக பார்க்கல. எவ்வளவு தூரம் இவரை இரிட்டேட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணினாங்க. இவருக்கு மேலே மேலே வேலைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவர் வீட்டுக்கு வேலையை எடுத்துகிட்டு செய்கிற அளவுக்கு இவருக்கு வேலைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் கவலையே படாமல் எல்லா வேலைகளையும் சிரிச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருந்தார். நிறைய பேர் கேட்டாங்க, இதெல்லாம் உங்கள் வேலையே இல்லை, நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்க, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவர் சொன்னார், நான் சின்ன வயசு, எனக்கு ஒன்றும் பெரிய கமிட்மெண்ட்லாம் கிடையாது, வேலை செஞ்சால் நல்லது தானே, நான் நிறைய வேலைகளை புதுசாக படிச்சுக்குவேன்ல, ஆகையினால எனக்கு இந்த வேலைகளை செய்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை, நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் வாங்கி செஞ்சார். 4-5 வருஷம் கழிச்சு அங்கே ஒரு அப்ரைசல் வந்தப்போ டக்குன்னு இவரை ஒரு அதிகாரியாக தூக்கி போட்டாங்க. எல்லாருக்கும் நம்பவே முடியல, இவரை போய் எப்படி அங்கே போட்டாங்க அப்படின்னு. அவருக்கே ஆச்சரியம், என்னை எப்படி அங்கே கொண்டே போட்டாங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அப்போ தலைமை அதிகாரி சொன்னார், நீங்கள் வேலை செய்ய சலிக்கலை, எந்த விஷயத்தையும் கற்றுக்கொள்ள சலித்து கொள்ளலை, எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருந்தீங்க, முக்கியமாக உங்கள் மேலே எவ்வளவு ப்ரெஷர் விழுந்தாலும் நீங்கள் அதை தாங்குனீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம மேலே நிறைய ப்ரெஷர்ஸ் விழும். நம்மளே வெறுத்து போய் எந்த நேரமும் புலம்ப ஆரம்பிச்சிடும். ஐயோ, இவ்வளோ வேலை எப்படி செய்யறதுன்னே எனக்கு தெரியலை, எல்லாம் என் தலையில் கட்டுறாங்க அப்படின்னு. ப்ரெஷர்ஸ் எப்போவுமே நம்மளை உருமாற்றும். எப்படி உருமாற்றும் அப்படின்னா, நாம் குடிக்கிற ஜூஸ் பழங்கள் மேலே போடுற ப்ரெஷர்னால கிடைக்கிற எக்ஸ்ட்ராக்ட் தான். நாம் உபயோகிக்கிற சென்ஸ் வாசனை திரவியங்கள் பூக்கள் மேலே கொடுக்கிற அழுத்தத்தினாலே பெறப்படுகிறது தான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் லைஃப்பில் நாம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக உபயோகிக்கிற எத்தனையோ விஷயங்கள் மிகப்பெரிய ப்ரெஷரை தாண்டி, மிகப்பெரிய ஒரு ப்ராசஸை தாண்டி, கடினமான ப்ராசஸ், அதை தாண்டி வெளியில் வர்றது தான். ஆகையினால உங்களுக்கு உங்கள் மேலே ப்ரெஷர் போடப்படுது அப்படின்னா தைரியமாக அதை ஏற்றுக்கோங்க, அதை செய்ய உங்களை நீங்கள் பழக்கிக்கோங்க. வேலை செய்கிறது அல்லது புது விஷயங்களை கற்றுக்கொள்கிறது என்கிறது தப்பான விஷயம் இல்லை, அது உங்களை இன்னும் இன்னும் பலப்படுத்தும். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் யாருக்குமே தெரியாத நிறைய விஷயங்களை செய்கிற ஒரு ஆளாக நிமிர்ந்து நிற்பீங்க. உங்களுடைய டேலண்ட்டு வளர்ந்து நிற்கும். உங்களை பார்த்து சிரித்தவங்க, உங்களை பார்த்து கிண்டல் பண்ணவங்க, உங்களை ஏமாளின்னு சொன்னவங்க, அவங்க எல்லாருக்கும் எதிர நீங்கள் திறமைசாலியாக வளர்ந்து நிற்பீங்க. ஆகையினால உங்கள் மேலே விழுகிற ப்ரெஷரை பார்த்து கவலைப்படாதீங்க. நீங்கள் உருமாற்றம் பெற்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வேற எதுவாவோ ஆகி கொண்டிருக்கிறீங்க. ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஜெஸி ரைட்.